பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பரிமளா அண்ட் கோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரிமளா அண்ட் கோ ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, அனானிகா, சஞ்சனா, மிஸ்கின், சாண்டி, இந்த மாதிரி வந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்குது இந்த படத்தில். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம், ஊர்வசி ஒரு நல்ல குடும்பம், வாடகை வீட்டில் இருக்காங்க. யோகி பாபு வாடகை வீட்டில். அப்போ பார்த்திங்கன்னா அனானிகாவும் நம்ம சஞ்சனாவும் 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு, போல்டாக தைரியமாக எது வேணாலும் பேசும். சின்ன பொண்ணு கொஞ்சம் அப்பாவியாக இருக்கும். ஆனால் வீட்டில் 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி சண்டை போட்டு கூட வெளியே போய் என்ன பண்ணுன்னா, சாண்டி அந்த ஊரில் வந்து ஒரு தாதா ரவுடி வந்து மிரட்டிகிட்டே இருப்பான். என்னையா உன் பொண்ணு எனக்கு தெரியா, உன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து கலாய்க்கிறதாகட்டும், அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதாகட்டும், கிண்டல் பண்ணுறதாகட்டும், ஈவிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். இவங்களும் போலீஸு எல்லாம் போய் பார்ப்பாங்க, வேலைக்கு ஆகாது. ரவுடியாச்சே தட்டி கேட்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை போட்டால் என்ன இருக்கும், சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாம், நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுன்னா போட்டு தள்ளிடலாம்னு சொல்கிறாங்க. அவன் சாண்டி செத்து போயிடறான். யார் சாவடிச்சதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவங்க அம்மா சென்றாயன் அந்த ஒரு கேங்கு, யாரா அவன் பிள்ளை சாவடிச்சு அவனுக்கு பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் போலீஸு, மிஸ்கின், தமிழ் குமரன், இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேங்கு, யாரா இந்த சாண்டியை வந்து கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பரிமளா அண்ட் கோ ஃபேமிலி, எது ஜெயராம், ஊர்வசி, 2 பொண்ணுங்க. இவங்க வந்து யார் கொலை பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இந்த கொலையை யார் செஞ்சுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சரி, ஓகே, சூப்பர் கதை. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை போட்டு தள்ளுறது, இவங்க யார் கொலை பண்ணாங்க அப்படின்றதான். இது வந்து போலீஸ் வந்து படம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் கொலை பண்ணுறது அப்படின்றது இது ஒரு காமெடி படமாக பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாக பண்ணிக்கலாம். சுத்தமாக காமெடி ஒரு கட்டவில் காமெடி படமாக இவங்க பண்ணல. சரி, ஓகே, ஒரு த்ரில்லர் படமாக பண்ணியிருக்கலாம். யாரா கொலை பண்ணுது, ஒரு பயந்துன்னு பார்க்குற மாதிரி, ஐயோ இவனாக இருக்குமா, ஐயோ அவனாக இருக்குமா, இல்லை இந்த பெரிய பொண்ணு காதலனா இருக்குமா, இல்லை இந்த சின்ன பொண்ணு யாரையாவது பழி வாங்கிச்சா, இல்லை அவங்க சித்தப்பா மாமான்னு சொல்கிறாங்க, அவங்க யாரா காலி போட்டாங்களா இப்படின்னு யாராவது இருக்குன்னு பார்த்தா, அப்புறம் வந்து இந்த பட்ஸும் நம்ம சிங்கமொழியும் வந்து ஊர்லேருந்து வந்து போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீன் வருது. சரி, அவங்களாவது போட்டு தள்ளிட்டு பார்க்கணும், அவங்க கிடையாது. சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு குழப்பி அவரும் சரியாக குழப்பாமல், நம்மளையும் படம் பார்க்குறவங்களையும் சரியாக குழம்ப விடாமல், ஒரு தெளிவு இல்லாமல், சுத்தமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாமல் பாண்டியராஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இது வந்து சூப்பராக காமெடி படமாக பண்ண வேண்டிய படத்தை நம்மளை கொஞ்சம் சிரிக்க வச்சு நொந்து நூலாக்கி பார்க்க வச்சுருக்காரு. இந்த படம் இந்த ஃபேமிலி ட்ராமா, ஒரு க்ரைமு, ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் உங்கள் அக்கா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் படம் ஃபுல்லாக அவர் போவார், பணத்தை வாங்குவார், பணம்னு சொல்லாதுன்னுவார். அதுக்கப்புறம் இவங்கள கூப்பிடுவார். இவங்க காரில் வர்றதா பஸ்ஸில் வர்றதான்னு ஒரு பிரச்சனை. சரி, காரில் வராங்க, அப்புறம் வந்து சாப்பிட்டு வர்றதா சாப்பிடாம வர்றதா ஒரு பிரச்சனை. அங்கே வந்தால் நம்ம எங்கள் அக்காவுக்கு பட்டுப்புடவை போகிறதா போட வேணாமான்னு ஒரு பிரச்சனை. சரி, அங்கேயே போய்ட்டு அடக்கலம் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பிரச்சனை போகுது. இப்படி அந்த படத்தில் அந்த அக்கா சேர்த்ததுக்கும் இந்த படத்துக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? இது ஏதோ ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருது. இந்த டாக்டர் படத்தில் நெல்சன் என்ன பண்ணுவார்னா இப்படி தான் பண்ணுவார். அவனை வந்து கிட்னி தர்றது, அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறது, வில்லனை கூட்டு வந்து உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறது, அப்படி அக்கா கதையை கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காரு. இவ்வளோ வந்து பாண்டியராஜ் கிட்ட நான் எதிர்பார்க்கல. இது என்னென்னா அவர் கொஞ்சமாவது சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார்னு நினச்சேன். இப்படி எதுக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு புது டைரக்டர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. உப்பு சப்பு இல்லாமல் திரைக்கதை, உப்பு சப்பு இல்லாமல் கதை. நமக்கு அவ்வளோ கடுப்பாகி போச்சு படம் பார்க்குறப்போ. சரி, அதுக்கு போகிற மிஸ்கின் வராருல, ஏதாவது பண்ணுவாரான்னு பார்த்தா, ஐயோ அவரில் ப்ரெஸ் பண்ணில் அப்படியே தூங்குவார், இப்படியே பார்ப்பார், அப்புறம் இப்படி பண்ணுவார். நைட் நாங்கள் 2 பேரும் சரகஷ்டம் வந்தோன்னு சொல்லுவார், சாப்பிடுவார். அதுக்கப்புறம் ஏன் அவன் போகிறவங்களாம் அடிக்க வச்சுறான் அவனை அப்படின்னு கலாய்ப்பார் மற்றவங்கள. அதே தான் இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காருங்க. எடுத்த உடனே நான் அவசரமாக சொல்லிட்டேன், ஷேவிங் பண்ணியிருந்தேன், குளிக்கிறதுக்குள்ளே ஒட்டு லிங்கில் வருவார். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தூங்கி நிற்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து கதை பேசின்னு போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிப்பார், டீ குடிப்பார், போண்டா பஜ்ஜி எடுத்து சாப்பிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் கஞ்சன் கொடுப்போம், அதை வாங்கி போட்டுருணும் போடணும்னு காமிப்பா, அப்புறம் பின்னாடி தூக்கி போட்டுன்னு காமிப்பாங்க. அஜய் சாமி மிஸ்கின் பண்ணுற அளப்புற தாங்கவே முடியல. இந்த படத்துக்கும் போலீஸ் கேரக்டருக்கும் மிஸ்கினுக்கும் எந்த வகையிலும் ஓட்டலை. அவர் ஹாலிவுட்டு புலனாய்வு புலியாக இருந்தாலும் பார்த்தா எந்த புலியும் இல்லை, அங்கே புலி கூட ஒழுங்காக கிடைக்கல. அவர் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து அவ்வளோ படுமொக்கையாக இருக்குது. ஐயோ சாமி, அவனில் மிஸ்கின் படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் கொஞ்சம் நல்ல படமாக எடுத்திருக்காரு. தலையை பிச்சுக்கலாமான்னு இருக்குது நமக்கு மிஸ்கின் பண்ணுற வேலைக்கு. ஐயோ இவரெலாம் போலீஸ் பக்கத்தில் 10க்கு தமிழ் குமரன் வேறு, அவர் வேறு எஸ்ஐயை போட்டு அவர் ஒரு பண்ணுற காமெடியெலாம் இருக்குது பாரு, உச்சக்கட்ட காமெடி. சார் யார் கொலை பண்ணான்னு தெரியல,
ஏன் சார் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு டைலாக்கை வச்சு பேசிட்டு இருக்கிற படத்தில். ஐயோ ராமா அண்ணா என்னத்தான் சொல்கிறது, அந்த அளவுக்கு இந்த பரிமளானுக்கோ வந்து நம்மளை படுத்துச்சு. உண்மையிலே அந்த பாண்டியராஜ் சார் வந்து இந்த கோலமாவு கோயிலா இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் எவ்வளோ பார்த்துருக்காரு. பாபநாசம் படமே பார்த்துருக்காருல, அதை பாபநாசத்தை பற்றி இருக்கலாம் தப்பிக்கலாம் அப்படிலாம் பேசுகிறீங்களே, அது மாதிரிலாம் கூட நம்ம பண்ண வேணாம். அதுலேருந்து சும்மா பிரித்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் வேணாம். என்ன ஒன்று அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நடிக்க வச்சுருக்காரு, நிறைய பேர் நன்றி கார்டெலாம் நிறைய போட்டிருக்காரு, அதிலலாம் பாராட்டலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் டைரக்ஷன் விஷயம் ஏதோ பொழுதுபோக்குக்காக போனால் வந்தான்னு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படத்தை. எனக்கு அதான் சொல்லணும். மியூசிக்கு பரவாயில்ல, கேமரா ஒர்க் பரவாயில்ல, எடிட்டிங் பரவாயில்ல, ஊர்வசி நடிப்பு சூப்பர், ஜெயராம் நடிப்பு அதை விட சூப்பர், யோகி பாபு காமெடியில் ரொம்ப ரொம்ப மொக்க காமெடி. அப்புறம் மிஸ்கின் தம்பி பிரதர் அவரு வராரு, தமிழ்குமார் வராரு, மிஸ்கின் வராரு, சொத்த வேஸ்ட்டு இந்த படத்தில். அப்புறம் இந்த 2 பொண்ணுங்களை வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கீங்க. மற்றபடி பரிமளானுக்கோ ஒரு பரவசமாக போய் பார்க்கலான்னு நினச்சா பரவசத்தை பறக்க விடாமல் பண்ணிட்டீங்க. அதுதான் ஒன்று. பாண்டியராஜ் சார் அடுத்த படமாக நல்லா பண்ணுங்கள். யார் இந்த மாதிரி கதை கஜா கதை அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் நெல்சன்லாம் இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க வேலையை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? நல்ல படம் தானே எடுத்துருந்தீங்க, நல்ல படமாக எடுங்க. நான் சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.